அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மூர்த்திக்கு வந்து இன்னைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆடியோ ரிலீஸுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு அவனுக்கு வெட்டிங் டே. கரெக்டாக எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த படம் பேசுறது எல்லாம். மாமியார்களை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவனும் மாமியாருக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இந்த படத்தை வந்து எடுத்திருந்தான். கரெக்டாக அவன் வெட்டிங் டே அன்னைக்கு இந்த படத்தை வந்து படத்தோட ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான். படத்தை பார்த்தேன். மூர்த்திக்கே உரிய நகைச்சுவையோட ஒரு சின்ன மெசேஜ் வச்சு இந்த படத்தை வந்து சொல்லியிருந்தான். படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்ககிட்ட படம் பார்த்தோன்னே நான் சொன்னேன், போன படம்லாம் கொஞ்சம் வெறும் காமெடியாக இருந்துச்சுடா, இந்த தடவை கொஞ்சம் காமெடியோடு சேர்ந்து ஒரு மெசேஜ் சேர்த்து பண்ணியிருக்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அதே தான் இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஹீரோ அவரை கண்டிப்பாக சொல்லி ஆகணும், மிஸ்டர் செந்தில். நான் வந்து ஆக்சுவலாக அவருக்கு ஃபேனு. எப்படி அப்படின்னா வந்து அவருடைய தவமாய் தவமிருந்திலேருந்து அவரை நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் காலையில் எங்கேயோ மார்க்கெட் போயிட்டு மூர்த்தி வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இது மாதிரி அடுத்து ஒரு படம் பண்ணுறேன், இந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஹீரோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் இந்த கேரக்டர் அப்படி சொன்னான். செந்தில்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவரை பண்ணு, ரேடியோ அமைச்சர் இருந்தவர் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னோன்னா அவங்க ஒய்ஃப் வந்து கூட சப்போர்ட் பண்ணாங்க. ஐயோ அவர் சூப்பராக பண்ணுவாருங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், அவருக்கு நிறைய லேடிஸ் கிரைஸ் வந்து இருக்குது. நான் டிவி சீரியல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன், பட் அந்த வைப்ரேஷன் தெரியும். எங்கே பார்த்தாலும் இந்த சரவணன் மீனாட்சி அந்த பற்றி நிறைய பேர் எல்லா இடத்துலையும் பேசுவாங்க. ஸோ அப்போ சொன்னேன், நிறைய கிரேஸ் இருக்குடா அவருக்கு, இப்போ நீ அவரை பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் கோவிந்தாலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பிறகு தான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அப்புறம் வந்து யுகபாரதி காதல் புட்டுக்குச்சு வந்து ரொம்ப நல்லா எழுதியிருந்தார். விஜய் அபிநேஸ்வரர் ஏற்கனவே எனக்கு நல்லா அறிமுகம் பண்ணார் தான். அதாவது இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில டியூன்ஸ் வருது நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப இந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்கிறாரு. வேற ப்ரொடியூசரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா வந்து அவன் மூர்த்தி வந்து ப்ரொடியூசரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நெகிழ்வாக கண்ணெல்லாம் கலங்கி வந்து பேசினா. அது வந்து உண்மைதான். ஏன் அப்படின்னா வந்து என்கிட்ட சொன்னான், என்னடா ப்ரொடியூசர்லாம் எப்படி இப்போ பொதுவாகவே வந்து 4-5 டேரக்டர்ஸ் எல்லாம் சேரும் போது எல்லாம் பேசிக்குவோம், எப்படி ப்ரொடியூசர்ஸ் ஐயோ டார்ச்சருங்க அப்படி இப்படின்னு எங்கள் கூட அப்படியெல்லாம் பேசிக்கோன்னு வச்சுங்களேன். ஆனால் இவரை பற்றி எழிலும் சரி சூப்பரான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எழிலும் சொல்லியிருக்கிறாரு. இவனும் வந்து அதை பற்றி சொல்லிட்டு இருந்தான். ஒரு நாள் கூட நான் இன்னும் கதையே அவருக்கு தெரியாது, கதையே தெரியாதுங்க, நான் இன்ன வரைக்கும் ஒரு கதை கூட சொன்னதில்லை, ஆனால் நல்லா செலவு பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு அப்படின்ட்டு. அது உண்மையிலேயே இன்னைக்கு வந்து அப்படி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது வந்து லக்கு தான். மூர்த்தி கிடைச்சது வந்து லக்கு தான். அண்ட் அவர் ஒரு ரொம்ப சென்டிமெண்டானவர். எப்படி அப்படின்னா வந்து சேனல்ஸில் பாப்புலராக இருந்த சிவகார்த்தியன் வந்து முழுநீள ஹீரோவாக நடித்த படம் எனக்கு தெரிஞ்ச மனங்குத்தி பறவை தான். இன்னைக்கு அவர் பெரிய லெவலில் வந்து இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ ரேடியோவில் இருந்து செந்தில் ஏற்கனவே நடிச்சிருந்தா கூட இப்போ முழுநீள ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பண்ணியிருக்கிறார், ஹீரோவாக பண்ணியிருக்கிறது வந்து பப்பாளி. ஸோ சென்டிமெண்டாகவே இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டோட்டல் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கேமராமேன் முதல் கொண்டு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.